அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் எந்த துறையிலே உள்ள தலைவர்களை எடுத்துக்கொண்டாலும், அது ஒரு அரசியலாகட்டும், கல்வி நிறுவனமாகட்டும், தொழிற்சாலைகளாகட்டும், இது போன்ற எந்த துறையிலே உள்ள தலைவர்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சொகுசு வாழ்க்கையை, ஆடம்பர வாழ்க்கையை வாழுபவர்கள் தான் தலைவர்கள். தலைவர்கள் என்றால் அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையையும் சொகுசு வாழ்க்கையையும் தான் வாழுவார்கள். ஆனால் ஈருலக தலைவர், நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து படைப்புகளுக்கும் தலைவர். ஈருலகத்திற்கும் அவர்கள்தான் தலைவர், மக்களுக்கும் அவர்கள்தான் தலைவர், மலக்குகளுக்கும் அவர்கள்தான் தலைவர். அவர்களுடைய வாழ்க்கை சொகுசாகவா இருந்தது? நினைத்தால் சொகுசாக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் சற்றும் நினைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தன்னுடைய வீட்டிலே இருந்து வெளியே வருகிறார்கள். இரவு நேரத்திலே, நடு இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக ரோட்டிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரையும் பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஹரஜகுமா மின் புயூதிகுமா ஹாதிஹி ஸஆ, ஏன் இந்த நேரத்திலே இரண்டு நபர்களும் நீங்கள் வெளியே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வீட்டிற்குள் செல்லவில்லையா என்று கேட்டதற்கு, யா ரசூலல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பசியின் கடுமையினாலும் நாங்கள் உள்ளே தூக்கம் வராமல் வெளியே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நாயகமே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வ அன வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எதற்காக நீங்கள் இருவரும் வெளியே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதே காரணத்திற்காக தான் நானும் வெளியே வந்தேன், நானும் கடுமையான பசியில் தான் இருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பசியின் காரணமாக தன்னுடைய முபாரக்கான வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். லம் யஷ்பா ஸலாஸத அய்யாம் முத்தவாலியத்தன் ஹத்தா லகியல்லாஹ், வஃபாத்தாக கூடிய நாள் வரையிலும் தொடர்படியாக 3 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டதே இல்லை, உணவு அருந்தியதே கிடையாது. அப்படி சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.